ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ் அந்த மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்தேன். பாயா கேர்ளா அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. அந்த டெஸ்ட் மித்லாம் வந்து நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் டெஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். ஸோ அதில் பண்ணி அந்த டெஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன வருது, கேர்ள் பேபின்னு வருதா இல்லை பாய் பேபின்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு நான் வீடியோ இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே நான் இந்த வீடியோவில் பண்ணுறது எல்லாமே ஜெண்டர் ப்ரெடிக்ஷனோட மித்து தான். எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காக இது பண்ணால் இதுதான் கேர்ள் பேபி தான், இது பண்ணால் இது பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு 100% ப்ரூவ் ஆனது கிடையாது. சும்மா எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்காக இது மாதிரி சின்ன சின்ன மித்துலாம் ட்ரை பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ட்ரை பண்ணுறது தான் நான் இதில் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் மித்தில் வந்து இந்த பர்பிள் கேபேஜ் டெஸ்ட்டு இதான் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபேஜை வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கணும். அந்த தண்ணியை எடுத்து என்னோடய யூரினும் அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது இதை வேக வச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் கலர் வந்து ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னா பாய் பேபி, அப்படி கலரே மாறாமல் ப்ரௌன் கலர்லேயே இருந்தது அப்படின்னா கேர்ள் பேபி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். ஸோ அதை இப்போ அப்படியே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். அந்த கேபேஜை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டாச்சு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி நம்மளுக்கு பர்பிள் கலரில் வரணும். எனக்கு ப்ளூ கலரில் வந்திருக்கு. சரி, ஓகே, என்ன கலரில் வந்திருக்கோ அது ஓகே. இப்போ இந்த கலர் வந்து நான் என்னோடய யூரின் வந்து இதில் மிங்கிள் பண்ணும்போது சேம் கலரில் இருந்துச்சுன்னா கேர்ளு, ஒருவேளை ரெட் கலரில் இல்லை வேறு எதனா கலரில் மாறிச்சுன்னா பாய். ஓகே, சேமாக தான் இருக்குது. சேம் கலரில் தான் இருக்குது. ஸோ கேர்ள் அப்படின்ட்டு நம்ம வச்சுப்போம். ஓகே, செகண்ட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேக்கிங் சோடா அப்புறம் வந்து என்னோடய யூரின் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து பொங்குனா ஐ திங்க் பாய், பொங்கலைனா கேர்ள் அப்படின்ட்டுங்க. பொங்கலையா தெரியல. பொங்கலை அப்ப கேர்ள் தான். அப்படியேதான் இருக்கு. ஸோ கேர்ள். இப்போ தேர்ட் என்ன டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரேசிலியன் கல்ச்சர் மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அதில் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அதாவது அவங்களோட மித் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி 2 சேர் வச்சுருக்காங்க. 2 சேரில் ஒரு தலைகாணி வச்சுட்டு, நம்மக்கிட்ட சேர் இல்லை அதனால வந்து சோஃபா இது பண்ணிக்கலாம். சோஃபாவில் 2 தலைகாணி வச்சுட்டு, ஒரு தலைகாணிக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சுருவாங்க, இன்னொரு தலைகாணிக்கு கீழே நார்மல் ஸ்பூன் இது மாதிரி வச்சுருவாங்க. எனக்கு தெரியாது, நான் வந்து இருக்க மாட்டேன். ஸோ இப்போ டிக்கியா இல்லை அத்தை வந்து அது மாதிரி 2 ஸ்பூனையும் 2 தலைகாணிக்கு கீழே வச்சுருவாங்க. நான் வந்து எதுனா ஒன்றுத்தில் உட்காரணும். ஸோ நான் உட்காரத்துக்கு கீழே இந்த ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பாய் பேபி. அப்படி நான் உட்காரத்துக்கு கீழே இந்த ஸ்பூன் இருந்துச்சு, நார்மல் ஸ்பூன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ கேர்ள் பேபி. ஸோ வாங்க செக் பண்ணலாம். வாங்க, எனக்கு மெரூன் கலர் பிடிக்கும் எப்பயுமே. ஸோ மெரூனில் உட்காடுறேன். ஓகே, இப்போ இதில் என்ன இருக்கு கிட்ட பாருங்க. கிட்ட
பாய் பேபி. நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேபி நடக்கிற பேபியும் இல்லை, படுத்துட்டு இருக்க பேபியும் இல்லை, தவழ்கிற பேபி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நான் இப்போ இந்த சைடில் காமிக்கிற மாதிரி அந்த குழந்தைய எப்படி என்னோட வயிற்றுக்கிட்ட வைக்கும்போது அந்த குழந்தையோட இப்போ கேர்ள் பேபி நான் தூக்கியிருக்கேன் அப்படின்னா கேர்ள் பேபி 2 காலும் என்னோட வயிற்றுல வந்து வச்சுச்சு அப்படின்னா இது மாதிரி நான் எந்த பேபியை வச்சுருக்கனோ அந்த சேம் பேபி தான் எனக்கு, அந்த சேம் பேபியோட ஜெண்டர் தான் எனக்கு பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு கால் வந்து வச்சுச்சு அந்த பேபி அப்படின்னா அந்த நான் வச்சிருக்க பேபிக்கு ஆப்போசிட் ஜெண்டர் தான் வந்து பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ கேர்ள் பேபி வந்து ஒரு கால் என் வயிற்றுல வச்சாங்க அப்படின்னா பாய் பேபி எனக்கு பிறக்க போகுதுன்னு அர்த்தமா. இன்கேஸ் பாய் பேபியை நான் வச்சிருந்து அவங்க என் வயிற்றுல ஒரு கால் வச்சுருந்தாங்க, ஒரு கால் வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கேர்ள் பேபி பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம்ன்ற மாதிரி. நான் இந்த டெஸ்ட்டை வந்து நான் வீட்டில் இருக்கும்போதே சென்னையில் இருக்கும்போதே பண்ணி பார்த்தேன். நான் வந்து கேர்ள் பேபி வச்சுட்டு தான் பண்ணேன். ஒரு 8 மாதம் குழந்தை இருக்கும். ஸோ கேர்ள் பேபி வச்சு நான் பண்ணேன். அந்த கேர்ள் பேபி வந்து 2 காலையுமே என்னோட வயிற்றுல வச்சாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா நான் வச்சுருந்த குழந்தையோட சேம் ஜெண்டர் தான் எனக்கு பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அவங்க எனக்கு ஒரு கால் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட ஆப்போசிட் பிறக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் கேர்ள் பேபி வச்சுருந்தேன், அவங்க வந்து ஒரு கால் வைக்கல, 2 காலையுமே தான் எனக்கு வயிற்றுல வச்சாங்க. அதனால் எனக்கு இந்த ஜெண்டர் டெஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கேலண்டர் டெஸ்ட்டு. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பாப்புலரான டெஸ்ட் இது. அதாவது மித்து, சைனீஸ் கேலண்டர் மித்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுளில் க்ரோம்லேயே போயிட்டு இது பார்த்தா வரும் சைனீஸ் கேலண்டர் தமிழ் அப்படின்னு நான் போட்டேன். போட்ட உடனே இந்த மாதிரி பிறக்க போவது ராஜாவா ராஜாத்தியா இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைனீஸ் கேலண்டரில் ரோவில் வந்து டாப் ரோவில் வந்து மதரோட ஏஜ் வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு காலமில் வந்து மந்த் போட்டிருப்பாங்க, ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மதரோட ஏஜையும் அந்த மதர் கருத்தரிச்ச மந்த்து, இப்போ நான் வந்து செப்டம்பர் 13 தான் லாஸ்ட்டு எனக்கு பீரியட் டேட்டு. ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்தில் தான் எனக்கு இப்போ நான் கருத்தரிச்சிருக்கோம். ஸோ அந்த செப்டம்பர் மந்த்தையும் என்னோடய ஏஜையும் நான் மிங்கிள் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸ், அதாவது இன்டூ, அப்படி இல்லைன்னா ஓ இருக்கும். எக்ஸ்னா பாய், அப்படி ஒரு வேளை ஓ இருந்துச்சுன்னா கேர்ள். ஸோ அதுபடி எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ 26 ஏஜ் ஆகுது. ஸோ 26 நான் செப்டம்பர் வந்து லாஸ்ட்டு பீரியட் டேட்டில் எனக்கு. ஸோ செப்டம்பருக்கும் நம்ம 26ம் செப்டம்பரும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கேர்ள் வந்திருக்கு. ஓகே, கேர்ள். இப்போ சைனீஸ் கேலண்டரோட டெஸ்ட் படியும் பார்த்தோன்னா நம்மளுக்கு கேர்ள்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நிறைய ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வச்சு பண்ணுவாங்கள்ல. இப்போ மார்னிங் சிக்காக இருந்தால் இந்த பேபி, இல்லை வாமிட் நிறைய இருந்துச்சுன்னா இந்த பேபி அப்படின்ற மாதிரி நிறைய நம்பர் ஆஃப், இல்லை ஸ்வீட் கிரேவிங்ஸு, அது மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் ஒரு செட் ஆஃப் 5 ஜெண்டர் ப்ரெடிக்ஷனை வச்சுட்டு அதில் டாப்பாக வர்றது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாய் பேபியாக இருந்தால் ஃபீலிங் குட்டாக இருக்கும், மார்னிங் சிக்னஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஒருவேளை கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா மார்னிங் சிக்னஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ரொம்ப அப்படியே சிக்காக இருந்தது அப்படின்ட்டு எனக்கு இல்லை. ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் டைமில் ஹாட் பர்னாக இருக்கிறது அப்படின்னு இருந்திருக்கு. மார்னிங் வந்து ரொம்ப என்ன இதுவாக இருக்கிறது அப்படின்ட்டுன்னு இல்லை. ஒரு சில நாள் இருக்கும், ஒரு சில நாள் இருக்காது, அது மாதிரி. ஸோ அதனால் இதில் வந்து வின் பண்ணது திஸ் சைட் பாய். தென் வயிறு வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ள், வயிறு வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லாமல் இருந்துச்சுன்னா பாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டும் அவ்வளோவா ஏறலை. வயிறு வந்து 6th மந்தில் மீடியமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப
பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து பாய் லிஸ்ட்டில் தான் ஆட் ஆகுது. தென் வந்து பார்த்திங்கன்னா குட் ஸ்கின் இருந்தால், க்ளோயிங்காக குட் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா பாய். பிரேக் அவுட்ஸு, நிறைய பிம்பிள்ஸு இல்லை பிக்மெண்டேஷன்ஸ் அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் அப்படின்ட்டுன்னு. ஸோ ப்ரெக்னென்சியில் ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பிரேக் அவுட்ஸு அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை. நல்லா க்ளோயிங்காக நல்லா தான் இருக்குது ஸ்கின்னு. ரொம்ப நிறைய பிம்பிள் வர்றது இல்லை பிளாக் பிக்மெண்டேஷன் ஆகிறது அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்து பாய் பக்கமாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோல்டு, ரொம்ப குளிர்ச்சி கோல்டாக இருந்துச்சுன்னா பாய். ஒருவேளை ஹீட்டாக இருந்துச்சு, ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் அப்படின்ட்டுன்னு. எனக்கு வந்து ரொம்ப குளிர்த்து தான் இந்த ப்ரெக்னென்சியில். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நான் பெட்ஷீட்லாம் ஃபுல்லாக தலை வரைக்கும் எடுத்து போட்டுட்ருக்கேன், ஃபேன் போட்டாலே எனக்கு குளிருது லைட்டாக அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் வந்து பாய்க்கு தான் வந்து போகுது. அண்ட் தென் சில்லாக இருந்தால், எந்த ஒரு மூட் ஸ்விங்ஸு அதெல்லாம் அவ்வளோவா இல்லாமல் சில்லாக ஹாப்பியாக இருந்தால் பாய் அப்படின்றாங்க. இல்லை நிறைய மூட் ஸ்விங்ஸு, டென்ஷனு, கோவம் சுருக்குன்னு வர்றது அது மாதிரி இருந்துச்சுன்னா கேர்ள் அப்படின்றாங்க. தென் ஃபைனலி கேர்ள் வந்து இதில் வின் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் நிறைய வருது, கோவம்லாம் பட்டுன்ட்டு யாருனா சொல்லிட்டாலே பட்டுன்னு வருது. ஸோ மூட் ஸ்விங்ஸ் நிறைய ஆகிட்டே இருக்குது. ஏன் திடீர்னு சோகமாகறனே தெரில, ஏன் திடீர்னு அது மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து கேர்ள் பக்கம் தான். கிரேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் மேலே நிறைய கிரேவிங் இருக்கா, இல்லை சால்ட்டி காரமான இது மேலே கிரேவிங்காக இருக்கா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு. இப்போ நான் ஸ்வீட்டுன்னா கேர்ள் பேபி. ஒருவேளை காரம் அதெல்லாம் எனக்கு நிறைய பிடிச்சிருக்கு, சால்ட்டியான இதுவெலாம் நிறைய பிடிச்சிருக்குன்னா பாய் பேபின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் எனக்கு ஸ்வீட் விட மோஸ்ட்டாக இந்த காரமாக, புளிப்பாக, இந்த சால்ட்டியாக அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப, அந்த உப்பு இதுவாக சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து பாய் எடுக்கிறாங்க. தென் ஹார்ட் பீட் less than 140 இருந்துச்சுன்னா பாய், greater than 140 145 இருந்துச்சுன்னா கேர்ள் அப்படின்றாங்க. நம்மளுக்கு வந்து greater than தான் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து கேர்ள் தான் வந்து வின் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஹார்ட் பீட் வந்து இது வரைக்குமே ஸ்கேனில் எடுத்ததில் ஃபுல்லாக 150க்கு மேலே தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து கேர்ள் வின் பண்ணுறாங்க. ஹார்ட் பர்ன், நெஞ்சரிச்சல், பாயாக இருந்துச்சுன்னா நெஞ்சரிச்சல் நிறைய இருக்காதுன்ட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை கேர்ளாக இருந்துச்சுன்னா நெஞ்சரிச்சல் நிறைய இருக்கும்ன்றாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பர்ன் நிறைய இருந்துச்சு, ரொம்ப நெஞ்சரிச்சலாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் வந்து கேர்ள் வின் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கு தான் நிறைய ஓட்டு போயிருக்கு. ஸோ இந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் மித்தில் வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபி வின் பண்ணியிருக்காங்க. கேர்ள் பேபிக்கு 3 சம்திங் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மக்களே நான் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் மித் டெஸ்ட்டு. இவ்வளோ நேரம் டெஸ்ட் எடுத்தது படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கேபேஜ் டெஸ்ட் எடுத்தோம், அதில் வந்து கேர்ள் பேபின்ட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா டெஸ்ட் எடுத்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிஸ் ஆகலை, ரொம்ப அந்த பொங்குறதுலாம் எதுவும் ஆகலை. அதனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி தான் வந்திருக்கு. தென் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேசிலியன் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்தோம்ல, சேருக்கு கீழே, பில்லோவுக்கு கீழே ஃபோக் ஸ்பூன் அதெல்லாம் வச்சு, அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபி வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த டெஸ்ட்டு அந்த குழந்தைய வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதில் வந்து கேர்ள் பேபி வந்திருக்கு. தென் சைனீஸ் கேலண்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேர்ள் பேபி தான் வந்திருக்கு. அண்ட் தென் லாஸ்ட்டாக இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் என்னோடய உடம்புல இருக்க மாற்றங்கள் அண்ட் என்னோடய மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய மித்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதில் வந்து அதாவது கம்பேர் பண்ணி பார்த்தோம்ல லாஸ்ட்டாக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டு பாய் பேபிக்கு தான் வந்துச்சு. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாய் பேபி இதுவாக இருக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய ப்ரெடிக்ஷனில் வந்து கேர்ள் பேபிக்கு வந்திருக்கு. ஸோ பார்ப்போம்
பிறக்க போகிறது கேர்ளா இல்லை பாயா, எப்படி இந்த ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, செட் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம பேபி பிறந்த அப்புறம் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம செக் மட்டும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எதனா வந்து இது மாதிரி மித் தெரியும், இல்லை என்கிட்ட வந்து இல்லை உங்களுக்கு இந்த பேபி தான் அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட்லேயும் நிறைய பேர் எனக்கு கேர்ள் பேபின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதனால் பார்ப்போம், பிறந்த அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு இது எல்லாமே மித்து தான். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் அவங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.